வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நேற்று மாலை அவ்வளோ இன்பமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரி செந்தமிழ் நாடுன்னும் போதினில்லை இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே தான் இருந்தது. அந்த செய்தியை கேட்கும்போது சீஸ்ஃபயர் யுஎஸ் ஈரான் வார் ஒரு அட்லீஸ்ட் ஒரு இடைக்கால தடைக்கு வருது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வருடத்தோட இதை விட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்க முடியாது அப்படின்றது. ஏன்னா மார்னிங் நீங்கள் பார்க்கும்போது ட்ரூத் சோஷியலில் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் போஸ்ட் போன்ற பிறகு ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் உலகம் முழுவதுமே நிலவி கொண்டிருந்தது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு. பட் மாலை எல்லாமே சுமூகமாக போனது. அதன் பிறகு நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சேஞ்சஸ் இருந்தது. மக்களோட சந்தோஷம், இந்த போர், இந்த பிரச்சனைலாம் பார்க்கும்போது ஒரு கவிதை தான் தோணுச்சு. துப்பாக்கிகளிலிருந்து விட்டெறிங்கள் தோட்டாக்களை, நட்டு வைங்கள் பூக்களை, வானம் இயற்கை தந்த கொடை, அன்பை அங்கு பரிமாறிக்கொள்ள இல்லை எதுவும் தடை, வானத்தில் புகை மேகங்கள் மறையட்டும், குழந்தைகளின் கண்கள் சூரிய கதிர்களை ரசிக்கட்டும், அங்கு பிணம் தின்னி கழுகுகளை விரட்டி அடியுங்கள், சமாதான புறாக்களை பறக்க விடுங்கள். எல்லாருக்கும், உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் தான். இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, இதிலிருந்து யுஎஸ்ஏ வாழ் இந்தியர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது. அது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆரம்பித்து, காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் ஆரம்பித்து, ட்ராவலில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இமிக்ரேஷன், இப்படி நிறைய விஷயங்களை தொட்டு பேச போகிறோம். நம்மளோட இந்த அமர்வில் கலந்துக்கிறதுக்கு சிட்டியார் டிராவல்ஸோட நிறுவனர் உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான திரு பிரகாஷ் ராஜ் அவர்களும் வரப்போகிறாங்க. ஒரு அருமையான கலந்துரையாடலாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ. இன்னைக்கு நம்மளோட சிட்டியார் டிராவல்ஸ் நிறுவனத்தின் ஓனர் மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இணைந்திருக்காங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். அதுவும் நேற்றைய அந்த ஒரு சக்கர பொங்கலான செய்திக்கு அப்புறம் இன்னும் இரட்டிப்பு சந்தோஷமா எல்லாருக்குமே இருக்கும். சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் பிரேம். ஒரு 2 வாரம் கழிச்சு திருப்பி சந்திக்கிறோம். திங்ஸ் பாசிட்டிவா போயிட்டு இருக்கிறதுனால நல்லா இருக்குது. இப்போதைக்கு இன்னையோட தலைப்பு என்னன்னா, நேற்று இரவு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யுஎஸும் சரி, அந்த பக்கம் ஈரானும் சரி. யுஎஸ் 2 வாரங்களுக்கு எந்த ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷனுமே இருக்காது, எந்த ஒரு தாக்குதலும் இருக்காதுன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதற்கு பதிலாக ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் நாங்கள் திறந்து விடுறோம் அப்படின்றாங்க. பிகாஸ் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தான் ஒரு பெரிய பெருங்கடலை பார்க்கும்போது ஒரு சிறு கால்வாய் தான். பட் அதுலேருந்து வரக்கூடிய பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு நாளைக்கு உலகம் முழுவதும் உபயோகப்படுத்தக்கூடிய 20% க்ரூட் ஆயில் அது உள்ளேருந்து வருது, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல டிராவல் ஆகுதுங்கிறாங்க. இப்போ திறந்துருக்காங்க. இதனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இந்தியர்களுக்கு, மிக முக்கியமாக யுஎஸ்ஏ இந்தியர்கள் அப்படின்னு வச்சு பேச போகிறோம். அதில் முதல் பாயிண்டாக பேச போகிறதுனா என்னன்னா, ஆபிஸா ஸ்டாக் மார்க்கெட். நேற்று இரவுலேருந்து பார்க்கணும், ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே துள்ளி குதிச்சு, பிறந்த கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சுட்டு ஓடுது. ஈவினிங் ஆன உடனே போஸ்ட் மார்க்கெட்ல நல்லா ஏறிச்சு. ஸ்பை இண்டெக்ஸ்ல 670 கிட்ட இருந்தது. இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்லயும் நல்லா ஹைக்கு போய் திருப்பி இறங்கிற மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்குது. ஸோ இது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். 3 நாளைக்கு இதே மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கும். ஏன்னா எல்லாமே மார்க்கெட் மேக்கிங்ல தான் இருப்பாங்க. ஏன்னா 290 மில்லியன் நேற்று நைட்டு மட்டுமே மார்க்கெட்ல போனதா நியூஸ் இருக்குது. நியூஸ் வந்ததுன்னா திருப்பி தென் வி ஹேவ் டு திங்க் அபவுட் what to do with the market. So every day evening என்ன நியூஸ் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு ஆன்சைட்ல தான் ஓடிட்டு இருக்குது இப்போதைக்கு. கரெக்ட். அட்லீஸ்ட் ஒரு 2 வாரமாக அது ரிலேட்டாகவும் வீடியோ போட்டணும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இட் மைட் பி த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்மில் வெளில வந்தாங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் இருக்கும். அது லாங் டேர்ம் பார்த்தாலுமே ஸ்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னு வச்சு பேசும்போது நமக்கு கிடைக்குது. அது கண்டிப்பாக இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக தான் நான் அட்லீஸ்ட் பார்க்குறேன். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் எப்பயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் ஆகணும். அதர்வைஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே போகிறது வெளில வர்றது எதுவுமே இருக்காது இல்லையா, ஒரு டிரான்சாக்ஷனே இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஒரு பெனிஃபிட்டாக பார்க்குறேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட் வச்சு பார்க்கும்போது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் ப்ளே பண்ணது ரீசெண்ட் டேஸாக க்ரூட் ஆயில். இன்னைக்கு விஷயம் வந்த பிறகு, அதாவது இந்த நியூஸ் வந்த பிறகு க்ரூட் ஆயில் 100க்கும் கீழே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் $94 கீழே போயிடுச்சு. இதனால இங்கே ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க ஏரியாவில் $4 கேலன், ஒரு கேலன் $4 நாங்கள் கேஸ்லைன் போடுறோம். பட் அதுவே ஏரியாவுக்கு ஏரியா வேரி ஆகுது. இப்போ நீங்கள் கலிஃபோர்னியாலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். பிகாஸ் இங்கே க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் மட்டும் இல்லை, லோக்கல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸும் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு, டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்வால்வ் ஆயிருக்கு. எவ்வளோ தூரம் அந்த சப்ளை செயின், அதாவது எங்கேருந்து அந்த பெட்ரோலை எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த பைப் லைன், அது எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது க்ரூட் ஆயில் ரொம்ப க்ரூஷியல் ரோல் ப்ளே ஆகிட்டு இருக்கு. நீங்கள் டிராவல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஏர் ஃபேர்லையும் இது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் இல்லையா? நீங்க இப்போ க்ரூட் ஆயில் பத்தி பேசணும். பிரெண்ட் $100 கீழே வந்திருக்குது. இப்போ ஜெட் ஃபியூல், இப்போ ஏர்ல பாத்தீங்கன்னா ஜெட் ஃபியூலோட பேரல் காஸ்ட் தான் பார்ப்போம். ஜெட் ஃபியூல் 209ல இருக்குது.
பிரைஸ். இது வந்து $80-90 வந்தாதான் நம்மளுக்கு வந்து ஏர்ஃபேரோட ரிலேட்டிவ் இது குறையும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொரு கேள்வியும் இருக்கு, இது ரெண்டும் வந்து லைக் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் இல்லையா? ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறினா தோ இட்ஸ் a different index, அதோட பிரைஸ் ஏறும். ஸோ இது குறையும் போது அதுவும் குறையும் இல்லையா? ஆமா, இது குறைச்சுல அதுவும் குறையும். ஏன்னா இது டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் தானே, ஆயிலோட டெரிவேட்டிவ் தான் இது. ஸோ அதுவும் குறையதான் செய்யும். இது வந்து $89-90 வந்ததுன்னா நம்ம பழைய ஒரிஜினல் சர்சார்ஜுக்கு வந்துடும், ஃபியூல் சர்சார்ஜுக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா டிக்கெட் 1200க்கு ஏதாவது இருந்திருக்கும், இல்ல லெஸ் தென் 1000 தான் இருந்தது. ஸோ என்ன ஆச்சுன்னா ஃபியூல் சர்சார்ஜ் வந்து $400 மேல வந்து ஏறி போச்சு. 1800-1900 பே பண்ணி போயிருப்பாங்க ஒருவேளை. ஸோ $800 ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து அவங்க வந்து ஆஃப்செட் பண்றாங்க அந்த காஸ்ட்டை. அதுவும் இல்லாம இப்ப ரவுட்டும் மாறுது இல்லையா, இப்போ ஸ்டாப் ஓவர் பண்ணி வராங்க, நான் ஸ்டாப்பாவே போறது இல்லை. ஸோ லாங்கர் ரவுட் எடுக்கணும் ஒரு இடத்துல, டெய்லி ஒரு இடத்துல, எவ்ரிடே தே சேஞ்ச் டிஃப்ரெண்ட் பிளேஸ். ரோம்ல ஒரு நாள் நிப்பாட்டுறாங்க, ஒரு நாள் அடுத்த நாள். ஸோ அவங்க டெய்லி மாத்தி மாத்தி நிப்பாடச்சுல தே ஹாவ் டு சேஞ்ச் த ரவுட், சேஞ்ச் த பிளான். ஸோ லாங்கர் 3 to 4 hours அடிஷனல் ஃபிளையிங் ஹவர்ஸ் வந்து இனி குறையும். குறையச்சுல நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் தான் வரணும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளுக்கு. சூப்பர். எக்ஸ்பர்ட் சொல்லும்போது இன்னொரு விஷயமும் சொல்றாங்க பிரகாஷ் ப்ரோ, இப்போ வந்து க்ரூட் ஆயில் வந்து உடனே வந்து 100லேருந்து 100 கீழே போயிடுச்சு. பட் இங்கே வந்து கேஸ்லைன் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு, அதான் நான் இன்னைக்கு வந்து பெட்ரோல் போட போறேன்னா நான் மோஸ்ட்லி வந்து நேற்று என்ன விலையோ அதான் பார்ப்பேன். நீங்கள் ஃப்ரைடே அண்ட் வீக்கெண்டுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரைஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து எவ்வளோ சென்ஸ் குறையுதுன்னு நீங்கள் பார்க்க முடியும். பட் குறையும், அதுக்கான அந்த ஒரு டைம் டிலே ஏற்படும், அது வந்து புரிஞ்சிக்க முடியுது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இப்போ ஃபியூயல் டேங்க் ஃபுல் பண்ணணும், அன்லஸ் இட்ஸ் நெசசரினா ஃபுல் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வெயிட் பண்ணலாம்னா கண்டிப்பாக ஃப்ரைடேக்கு மேலே வந்து நல்லாவே குறையும் அப்படின்னு வந்து அனலிஸ்ட் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேக் எஃபெக்ட் புரியுது எனக்கு வந்து இது ரோட்டில் போகும்போது. இதே மாதிரி தான் ஏர்ஃபேர்லையும் ஒர்க் ஆகுமா, இல்லை அது வேற மாதிரி இருக்குமா? ஸோ ஏர்ஃபேர்ல வந்து இப்போ என்னன்னா, இப்போ 2 weeks தானே பாஸ் சொல்லியிருக்காங்க. ரெசிப்ராக்கல் சீஸ்ஃபயர் வந்து 2 weeks சொல்லியிருக்கிறாங்க. 9th 10th வந்து இஸ்லாமாபாத்தோட மீட்டிங்ல வச்சு என்ன அவுட்கம் இருக்கோ அதை வச்சு சேஞ்ச் ஆகலாம், சேஞ்ச் ஆகாம இருக்கலாம். இந்த சீஸ்ஃபயர் கண்டினியூ ஸ்டீல் கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லோவரா போறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்குது. பட் என்ன ஆகும் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 40 daysக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏர்லைன் வந்து இம்பாக்டட், மோர் 40% ஆஃப் தி ரவுட் வந்து இம்பாக்ட் ஆனதுனால தி ரெவன்யூ ஸ்ட்ரீம் வந்து குறைஞ்சு போயிருக்கும். ரெவன்யூ ஸ்ட்ரீம் குறையச்சுல தே ஹாவ் டு ஃபிகர் அவுட் ஓவரால் எப்படி வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து இயர்லி கோல் வச்சிருப்பாங்க. ஒரு 100 எக்ஸாம்பிள் 100 million வச்சிருக்காங்க, கோல் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 100 million வந்து இப்போ 40 days போனது அப்புறம் குறைஞ்சதுன்னா அந்த 100 million ரீச் பண்றதுக்கு என்ன பண்ணோம், ஃபேர் இன்க்ரீஸ் தான் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போதைக்கு நீங்க மிடில் ஈஸ்ட் ரவுட் வந்து கம்மியா இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் பிரைஸ். மற்ற ரவுட் எல்லாமே வந்து ஏற்கனவே ஹையரா இருந்தது, அவங்க குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நம்ம ஆல்டர்னேட் ரவுட் எடுத்து போயிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஹையர்ல இருந்தது குறையும். இப்போ மிடில் ஈஸ்டர்ன் இம்பாக்டட் ஏர்லைன் வந்து லோவரா இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறும். நல்ல ஒரு பாயிண்ட்ல பேசுனீங்க, அந்த நல்ல ஒரு அனாலிசிஸும் சொன்னிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ரோட்டில் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஏரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இந்த சீஸ்ஃபயர்னால இந்தியர்களுக்கு மிகப்பெரிய, அது முக்கியமாக வந்து யூஎஸ்ஏ வாழ் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குன்னு நமக்கு தெரியுது. நீங்கள் இது சொல்கிறீங்க இல்லையா, ஸோ வந்து அதாவது இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஏறும், அந்த ப்ரைஸ் இறங்கி அது ஒரு மிட் பாயிண்டில் கனெக்ட் ஆகணும். இது வந்து நம்ம லாங் டேர்மாக எனக்கு வந்து இந்த சீஸ்ஃபயர் வந்து ப்ரோலாங்காக இருந்தால் புரியுது. ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்க முடியும் இல்லையா? 9-10 அவுட்கமில் ஒன்று வந்து சீஸ்ஃபயர் வந்து ப்ரோலாங்காக இருக்க முடியும், இல்லை அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், இல்லை இந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறம் வந்து திரும்ப போர் ஆரம்பிக்க முடியும். இந்த ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு வருவோமே, இப்போ சீஸ்ஃபயருக்கு அப்புறம் போர் திரும்ப பழையபடி போயிடுச்சுன்னா இந்த சீஸ்ஃபயருக்குள்ளே எல்லா ஃப்ளைட்டும் ட்ராவல் ஆகும் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் புக் பண்ணால் நான் சேஃபா சீக்கிரம் வந்துட முடியுமா? இப்போ வந்து இப்போ 2 weeks சீஸ்ஃபயர்ல இருக்கிறதுனால சேஃப்டி 14 நாள் நிறைய பேர் டிராவல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எங்கேயும் வந்து நிக்க மாட்டோம், ஒரு நம்பிக்கை இருக்கும். இங்க நடுவில் போய் எங்கேயா ஸ்டாண்டர்ட் ஆக மாட்டோம் அப்படிங்கிறது. அந்த ஸ்டாண்டர்ட் ஆகல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தாலே பீப்புள் ஸ்டார்ட் மூவிங். கொஞ்சம் மூவ் ஆரம்பிச்சுன்னா இந்த பாசிட்டிவிட்டி என்ன பண்ணுன்னா, வில் ஃபர்கெட் அபவுட் த பாஸ்ட் அண்ட் வி மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இப்போ வார் நடந்தே மறந்துடும், 1 week கழிச்சுன்னா இதை பத்தி யோசிக்க மாட்டேன். வில் மூவ் ஆன் டு த நியூ ஒன் அண்ட் ஸ்டார்ட் பையிங் அண்ட் ஃபிளையிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து வார் திருப்பி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஃபேர் வந்து another 25% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து அனலைசிஸ் படி தெரியுது. 25 to 30% இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லை இதே மாதிரி கண்டினியூ ஆகும்னா அந்த லெவரேஜ் படி ஈவன் அவுட் பண்ணுவாங்க. எது பெஸ்ட் அவங்களோட இது படி மாடலிங்ல அவங்களுக்கு என்ன மாதிரி அவங்களோட காஸ்ட் எஃபெக்டிவ் மாடலை வச்சு
ஃபேர் இப்ப இருக்கிறத இப்ப நீங்க ஃபேர் எடுக்கிறீங்கன்னா மிடில் ஈஸ்ட் சீப்பரா இருக்கும், யூரோப்பியன் ஹையரா இருக்கும். ஸோ இதுல வந்து யூரோப்பியன் வந்து குறையும், மிடில் ஈஸ்ட் வந்து ஹையர் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ஈவன் அவுட் பண்றாங்க. ஏன்னா உங்களை மக்களை பாசிட்டிவா ஃபீல் பண்ண வச்சு அவங்க ஃபிளைட்ல ஏற வைக்கிறது தான் அவங்களோட கோலாவும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கோலை அச்சீவ் பண்ற வரைக்கும் இந்த ஃபிளக்சுவேஷன் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ல இருக்கும். ஸோ எனக்கு இன்னொரு கேள்வியுமே இருந்துருக்கு. இது ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் நிர்ணயிக்கிறாங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து இப்போது ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரால் சேஞ்ச் ஆகுது. அது வந்து ஏறலாம் இறங்கலாம், ஏதோ ஒரு விஷயம். இது வந்து அட் அ டைம் அது சேஞ்ச் ஆகிடுமா, இல்லை வந்து ஜஸ்ட் லைக் 6 hours ஒன்ஸ், இல்லை ஒரு நாள் முடிஞ்சு? இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போமே, இப்போ நம்ம பேசணும் ஜெட் ஃபியூயலோட ப்ரைஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இந்த ப்ரைஸ் குறையிறதுனால ஏற்படக்கூடிய அந்த ப்ரைஸ் ஏர் டிக்கெட் மாற்றம் வந்து என்னையிலேருந்து இருக்கும்? நான் இப்போ வந்து இன்னைக்கு பார்க்குற அதிகமாக தான் இருக்குன்னா நாளைக்கு பார்த்தா குறையுமா, நாளானிக்கு பார்த்தா குறையுமா, அந்த பீரியடிக்கா நான் செக் பண்ணுமாங்கிறது நான் கேட்கறேன். இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின். ஏன்னா இதுதான் எல்லாருமே யோசிக்கிறது, இன்னும் குறையுமா. இப்போ நேற்று கேட்டவங்க இன்னும் குறையுமா, ஏன் $2,700 டிக்கெட் இருக்குது இப்போ போய் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் வர சொல்ல அது வேலிட் கொஸ்டினா தெரியும். நம்ம பே பண்ணது இல்லை, 1200 கீழே பே பண்ணிட்டு இருந்தாங்க, 2700 பே பண்றது யோசிப்பாங்க. ஸோ குறையட்டும் அப்படின்ற பிளான்ல இருப்பாங்க. ஸோ இந்த சினாரியோல என்ன ஆகும்னா, மிடில் ஈஸ்டர்ன்லாம் வந்து காம்படிட்டிவ் ஃபேரா வர்றதுனால இந்த ஃபேர் வந்து சீக்கிரம் ஹையர் ஆகும். எவ்ரிடே 12 o'clock வந்து அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. அந்த சர்சார்ஜ் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு லோவரா பாக்குறது நாளைக்கு மிடில் ஈஸ்டர்ன் கரியர்ல கம்மியா இருக்காது, கூடாதுன்னு செய்யும். ஏன்னா அந்த கேள்வி கேட்டேன்னா, நான் இந்த நியூஸ் வந்த பிறகு நான் டிக்கெட் புக் பண்ண செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் cityartravels.com போய் நான் செக் பண்ணும்போது எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இல்லை, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அது எனக்கு ரியல் டைம்ல இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ நீங்க சொல்றத பார்த்தா அந்த 12 o'clockங்கும் போது அது ஈஸ்டர்ன் டைம் சொல்றீங்களா? இப்போ அந்தந்த கண்ட்ரியோட ஏர்லைனை பொறுத்து, இப்போ துபாயோடதுன்னா அவங்களோட 12 o'clock எடுத்துருவாங்க, மாத்துவாங்க அந்த ஃபேர் சேஞ்சஸ். இந்தியா 12 o'clock மாறும் ஏர் இந்தியானா. ஓகே. ஸோ அந்தந்த கண்ட்ரியோட 12:01 வந்து 11:59 மேல அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகும். அந்த அல்காரிதம் அப்படிதான் வச்சிருப்பாங்க. இந்த ஃபேர் ரைஸ் வந்து இந்த டைம்ல இருந்து மாத்துறதுன்னு தான் இருக்கும். ஸோ அந்த டைமிங்ல தான் ஒர்க் ஆகும். வாவ், இது சூப்பர் டிப்ஸ் கொடுத்துறீங்க. பிகாஸ் வந்து நிறைய பேர் இந்த விசா ஸ்லாட்ஸ் புக் பண்ணும்போது இந்த ஒரு கேள்வி வைப்பாங்க, எப்போ தான் அந்த விசா ஸ்லாட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த டைம் தெரியுமா அப்படின்னு. ஸோ இதுலையுமே அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், எப்போ தான் அந்த ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க ஏர்ஃபேர், அந்த டைம் என்ன அப்படின்னு. ஸோ இப்போ எனக்கு க்ளீனாக புரியுது, அந்த மிட் நைட் அந்த இப்போ வந்து எத்தியாட்னா அபுதாபியில் அந்த மிட் நைட் டைம், அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏர் இந்தியானா இந்தியா டைம். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்படி பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது நான் வந்து இமிகிரேஷன் அதை தொட்டு பேசணும்னு நினச்சேன். இமிகிரேஷன் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய இம்பாக்டும் இல்லை. பிகாஸ் வந்து இமிகிரேஷனுக்கும் இந்த வாருக்குமே சம்மந்தம் இல்லை. பட் இன்டைரக்டா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிரியேட் பண்ணிச்சுன்னா வந்து கிரீன் கார்டுக்கு. பிகாஸ் இந்த வார்னால நிறைய மிடில் ஈஸ்ட்ல அவங்க யூஎஸ் எம்பசி வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் யூஎஸ் எம்பசி மேலேயும் மிசைல்ஸ் ஆர் ட்ரோன்ஸை வச்சு தாக்குதல் நடத்தினதா செய்தி வந்தது. அதனால வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால அங்கே வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலி பேஸ் கிரீன் கார்டு கம்மியானது. அது நெக்ஸ்ட் இயர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஒரு இன்டைரக்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இயல்பு நிலைக்கு வரும்போது இன்னொரு 10 நாள்லையோ இல்லை அடுத்த மாதமே வந்து முழு இயல்பு நிலைக்கு வந்துச்சுன்னா ஃபேமிலி பேஸ் வந்து திரும்ப ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இன்வெர்ஸாக தான் வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி இமிக்ரேஷனில் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து இந்த வார்னால இல்லை. பட் இங்கே வந்து நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் அந்த ஒரு இம்பேக்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு பிரகாஷ் ப்ரோ. பிகாஸ் வந்து எல்லாமே வந்து கேஸ்லின் ப்ரைஸ் வந்து என்னதான் நம்ம வந்து இதுக்கு மாறிட்டோம், எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கிட்டாங்க. இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்லாவில் பார்த்தீங்கன்னா ஓடக்கூடிய ஒரு 5 டெஸ்லா கார்ல 4 டெஸ்லா கார்டு நம்ம இந்தியன்ஸ் தான் ஓட்டிட்டு போவாங்க. பிகாஸ் எல்லாருமே வந்து நிறைய டெஸ்லா வாங்கிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து இங்கே கேஸ்லினோட உபயோகம் அதிகமாக இருக்குது. இந்த கிராசரி போனாலுமே அங்கே ஒரு விலையேற்றம் இருக்குது. அதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன இருக்குன்னா, ஓகே, வரக்கூடிய இது காஸ்ட் அதிகமாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐ இண்டெக்ஸில் வந்து 4 இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியமாக வந்து பேசுகிறாங்க. ஃபுட்டு, எனர்ஜி, ஷெல்டர் அண்ட் சர்வீசஸ். இந்த சிபிஐ இண்டெக்ஸ் வந்து 4 இதை வச்சு தான் உபயோகப்படுது. அதில் எனர்ஜி ரொம்ப முக்கியம். அதனால கோர்ல வந்து எனர்ஜி ஃபுட்டை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, ரெண்டுமே வால்டைலா இருக்குன்னு. ஷெல்டர் அண்ட் சர்வீஸ் தான் மெயின் காம்பனண்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான், இந்த ஒரு வார்னால இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். நம்ம அடுத்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நமக்கு க்ளீனாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. பட் நேற்று நைட்லேருந்து ஒரு ஆட்ஸ் வந்திருக்கு, என்னன்னா வந்து ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரகாஷ்? மார்க்கெட் மணி மேக்கிங்ல பாத்தீங்கன்னா நேற்று இந்த கண்டினியூஸ் சிபிஐ இண்டெக்ஸ்ல வர சொல்ல, ஸோ கான்ஃபிடண்டா இந்த டேட்டா வந்து டுவர்ட்ஸ்
half a point reduction வரும் அப்படிங்கிற கோல்ல இருக்கிறாங்க. ஸோ half a point குறைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது முன்னால கேட்டுட்டே இருந்தாங்க, குறைச்சு கொடுங்க அப்படின்னு. அது நடக்கல. ஸோ ஏதோ ஒரு வழி பண்ணி இப்போதைக்கு குறையறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆன மாதிரி இருக்குது. இப்போ இட்ஸ் குட் ஃபார் மார்க்கெட் ஆல்சோ. மார்க்கெட்டோட அப்வர்ட் ட்ரெண்டுக்கு பெட்டரா இருக்கும் அது. கரெக்டாக சொல்றீங்க. ஏன்னா வெல்ஸ் ஃபார்கோ வந்து போன வாரம் வந்து ஒரு ஆர்டிகல் வெளியிடும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த போர் நீடிக்கிற வரைக்கும் இந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க பற்றி நினச்சி கூட பார்க்காதீங்க, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருங்க. அதுதான் நான் முன்னாடி சொல்ல, ஒரு இன்ஃப்ளேஷன் எப்படி ஏறிட்டே வருது. பிகாஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது ஆப்வியஸாக ஃபெட் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கவே மாட்டாங்க. பிகாஸ் அதை இன்னும் குறைக்கும் போது அது இன்னும் இன்ஃப்ளேஷனை ட்ரிகர் பண்ணணும்னு பயப்படுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே வரணுங்கிறது தான் அவங்களோட கோலாக இருந்தது. ஸோ இப்போ ப்ரைஸ்லாம் குறையும் போது இன்ஃப்ளேஷன் அட்லீஸ்ட் ஸ்டேபிளாக இருந்தாலே அவங்க குறைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நேத்தியோட மார்க்கெட்டோட பெட்ஸாக இருந்தது. அதுவும் வந்து நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டுது ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே 2 வாரத்துக்குள்ளே நடந்துருமானா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் தான் எப்பயுமே யோசிக்கணும் இல்லையா. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃபாக வந்தாலுமே நம்ம வந்து லாங் டேர்மாக தான் யோசிக்கணும். ஸோ லாங் டேர்மாக இது நீடிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அப்படி தான் உலக மக்கள் எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க. என்னோட கடைசி ஒரு கேள்வியும் இருக்குது. நான் வந்து இப்போ புக் பண்ணுறதுக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணலாமா இல்லை வந்து இப்போ புக் பண்ணிடலாமா? ஷார்டஸ்ட் ரவுண்ட் எடுத்தீங்கன்னா மிடில் ஈஸ்டர்ன் தான். அதுக்கு வெயிட் பண்ணோம்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ எவ்வளோ ஃபாஸ்டா பண்றோமோ அவ்வளோ ஃபாஸ்டா வந்து வி சேவ் த மணி. ஒன்னொரு விஷயம் என்னன்னா, இன்கேஸ் நீங்க டிராவல் இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா, முன்னால டிராவல் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க நிறைய பேர். இந்த வார் 39 daysல வந்து என்ன ஆச்சுன்னா, $100 டிராவல் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து இப்போ வந்து $220, டபுள் த காஸ்ட். அது வந்து என்னன்னா அன்சர்டனிட்டினால இன்சூரன்ஸ் வந்து வெண்ட் அப் ஹையர். ஸோ அந்த இது வந்து குறையும். சம்மர் டிராவல்ல வந்து இப்போ சம்மர் டிராவல் வந்து நிறைய பிக்கப் ஆகல. ஏன்னா லாட் ஆஃப் அன்சர்டனிட்டி, பிரைஸ் வேரியேஷன், இந்த வார் எல்லாமே இருந்ததுன்னா சம்மர் டிராவலும் பிக்கப் ஆகல. இந்த H1B இஷ்யூஸ்னாலையும் பிக்கப் ஆகல. இப்போ வந்து பிக்கப் ஆகணும்னு ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேர் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா தே வாண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். ஸோ டிமாண்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு ஃபிகர் அவுட் அ வே டு இன்க்ரீஸ் த டிமாண்ட் இல்லையா. ஸோ ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் ஹைலி லைக்லி இப்போதைக்கு. ஓகே, நான் இன்னும் லாஸ்ட் கொஸ்டின் இருக்கு. இப்போ நான் மே வந்து ஃபர்ஸ்ட் வீக் நான் புக் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். ஒரு வேளை இப்போ நான் வந்து த்ரூ மிடில் ஈஸ்ட் நான் புக் பண்ணுறேன். ஒரு வேளை இந்த சீஸ்ஃபயர் டாக்ஸ் சரியாக போகலை, திரும்ப வந்து பழையபடி வந்து போயிட்டாங்கன்னா ஒரு 2 வீக் கழிச்சு நான் புக் பண்ண டிக்கெட்டை கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் பண்ணுவாங்களா? அந்த இதுதான் நல்ல கொஸ்டின். அந்த பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே உபயோகமான இருக்கும். அந்த கொஸ்டின் பாலிசி எப்படின்னா, எனி வார் இன்டரப்ஷன்ல வந்து ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கிவன். ஸோ சில டாக்ஸஸ் வந்து சில கண்ட்ரியோட இதனால வராம இருக்கும். ஒரு $20 டிஃபரன்ஸ் இருக்கலாமே ஒழிய மற்றபடி 100% வந்து நீங்க வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். எல்லா ஃபேருமே டிஸ்ட்ரப்ஷன் இருந்ததுன்னா டிஸ்ட்ரப்ஷனை வச்சுதான் வாங்க முடியும். நம்மளோட செல்ஃப் சேஞ்சஸ்க்கு பண்ண முடியாது. அதோட சிச்சுவேஷன் நாட் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். இன்வாலண்டரி, வாலண்டரி, நம்ம சேஞ்ச் பண்றது வாலண்டரின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இன்வாலண்டரி சேஞ்ச் சொல்லுவோம். இன்வாலண்டரி சேஞ்சஸ் வந்து ஆல்வேஸ் ரீஃபண்டபிள் தான். எப்பவுமே ரீஃபண்ட் நீங்க வாங்கிக்கலாம், கம்ப்ளீட்டா வாங்கிக்கலாம், நான் ரீஃபண்டபிள் டிக்கெட்டா இருந்தா கூட. ஸோ மெயின் வந்து நீங்க புக் பண்ண சில கவனமா பண்ணணும். இந்தியால இருந்து வர்றதுக்கு நிறைய இதுல இருந்து 0 பேக் இருக்கும். எத்தியாவதுலாம் எடுத்தீங்கன்னா சீப்பரா இருக்கும், $20 கம்மியா இருக்கும். அதனால ரொம்ப கவனமா பார்த்து பண்ணணும். நம்ம சைட்ல பண்ணச்சுலே சில டைம்ல 0 பேக் தான் ஃபர்ஸ்ட் காமி. ஏன்னா அது வந்து $10 கம்மியா இருக்கும் அல்காரிதம் பண்ணச்சுல. அங்க கம்மியா இருக்கு அப்படின்னு அதை புக் பண்ணேன்னா 0 பேக்ல மாட்டிக்கிறோம். அதை வந்து பார்த்து கவனமா என்னங்கிறத கேட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க என்னன்னு. அது மாதிரி பண்ணா பெனிஃபிட். ஏன்னா 2 பேக் விட வேஸ்ட் பாருங்க. $20 வந்து 2 பேக் கிடைக்க வாய்ப்பே இல்லை. சூப்பர். ஏன்னா பேக்கிங் போது நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இந்த பாயிண்ட்டையும் நான் சொல்லணும். பெனிஃபிட்ஸ் நம்ம பேசும்போது இன்னொரு பெனிஃபிட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து கருடவேகா, நான் ஒரு கருடவேகா மட்டும் இல்லை, மற்ற எந்த ஒரு பார்சல் சர்வீஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ப்ரைஸை ஏற்றிருக்காங்க. என்ன ரீசன் அவங்க சொல்கிறாங்கன்னா, ஜெட் ஃபியூயல் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இது எல்லாமே ஏர் டிரான்ஸ்ஃபர் தான் வருது இல்லையா. ஸோ அந்த நிறுவனங்கள் வந்து அவங்க ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்சல் அனுப்பக்கூடிய ப்ரைஸும் ஏற்றுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்சல் அனுப்பக்கூடிய ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. இது அவங்க திரும்ப குறைப்பாங்களா, எப்போ குறைப்பாங்கிறதுக்கான ஆன்சர் நமக்கு கிடையாது. பட் பிரகாஷ் சொன்ன ஒரு பாயிண்டோட இது ஒத்து போகுது. பிகாஸ் நீங்கள் 2 பேக் உங்களுக்கு $20 நீங்கள் லூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இப்போ 2 பேக் எடுத்துறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பிகாஸ் பார்சல் போடுறதோட காசு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கை நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அது இல்லாம நீங்க டாரிஃப்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. போஸ்ட் டாரிஃப் தான். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாரிஃபை வந்து தனியா அனுப்புவாங்க.
சோ இதுல வந்து டாரிஃபும் வராது, நீங்க ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ல வந்து மாட்ட மாட்டீங்க. கரெக்ட். ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா இந்த டாரிஃபுங்கும் போது நம்ம எப்பயுமே வந்து எவ்வளோ காசு அங்கே போடுறோம், இதுல எவ்வளோ எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் கட்டுறோம்னு தான் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது மோரிவர் சேமா வரலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் தான் சீப்பாகவும் வரலாம். ப்ளஸ் இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா நீங்கள் அங்கே டாரிஃப் வேறு கட்டுறீங்க, அது ஒரு ஓவர் ஹெட்டாக அங்கே போயிடுது. அதனால நீங்கள் வந்து சப்போஸ் இன்னும் பொருள் அதிகமாக இருந்தால் தாராளமாக ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போதைக்கு அதுதான் வந்து சேஃப் அண்ட் பெனிஃபிட்டாக இருக்க முடியும். சூப்பர் பிரகாஷ் ப்ரோ, நிறைய வந்து டிப்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப முக்கியமாக ஏர்ஃபேர் வந்து எப்போ சேஞ்ச் பண்ணுறாங்கிற அந்த ஹேக் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓவராலாக பார்க்கும்போது உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெனிஃபிட்ஸாக வந்திருக்கு. ஆமாம், யூஎஸ் இந்தியன்ஸ்க்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணோம். அது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்ப்ரிங் செய்தியாக தான் வந்திருக்கு. ஆமா, இது இப்போ நல்ல பெனிஃபிட் இருக்கும். பீஸ் ஸ்டாக்குங்கிறது எல்லாருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லா நம்ம சம்மரை வந்து என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. வாய்ப்புக்கு நன்றி பிரேம் ப்ரோ. நன்றி பிரகாஷ் ப்ரோ. இந்த பீஸ் அப்படியே தொடரட்டும். ஒரு அமைதியான ஒரு சம்மரா இது இருக்கட்டும். நன்றி பிரகாஷ் ப்ரோ.